எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோக்ஸ் ஃபேஷன் தமிழ் சேனல். இந்த சேனலில் நம்ம ஃபேஷன் டிசைனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேசிக்லேருந்து போகலாம். ஆரி எம்ப்ராய்டரி பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆரி எம்ப்ராய்டரிக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டுக்கு 4 கால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 4 காலையும் கொடுத்துருக்குற ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்ம மேலே ஃப்ரேம் வைக்கும்போது ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரேமில் இருக்கிற இன்னர் லூப் மேலே ஒரு கிளாத்தை ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேலே இருக்கிற அந்த லூப் எடுத்து வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி சைடில் இருக்கிற ஹூக்கில் டைட் வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ டைட் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு நம்மளுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். சைடில் இப்படி துணி எடுத்து விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இழுக்க முடியாத சுருக்கங்கள் கூட அதில் சரியாயிடும். அடுத்தது நம்ம நீடில்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ப்ரொஃபஷ்னல் ஊசி. இது டூலிப் பிராண்ட் அப்படிங்கிறது. இது 14 சைஸ், இது 24 சைஸ். 14 சைஸ் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். 24 சைஸ் பார்த்திங்கன்னா ஜர்தோசி, பீட் ஒர்க் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம த்ரெட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஷூயிங் த்ரெட், சில்க் த்ரெட், ஜரி த்ரெட். இது ஏவன் மம்தா. இது கலர் ஜரி த்ரெட். ஜரி த்ரெட்டுக்கும் சில்க் த்ரெட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் ஈஸியாக பிரேக் ஆகாது. சில்க் த்ரெட் பார்த்திங்கன்னா ஈஸியாக பிரேக் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.